வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. மதிப்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வந்துதித்த ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை வர இருக்கிறது. சிறப்பான அந்த நாளை நாம் கண்ணியப்படுத்துவோமாக. அந்த நாளில் செய்யப்படுகின்ற நற்காரியங்களில் பங்கு பெற்றுக் கொள்வோமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கு மத்தியிலே என்ன தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் மிக தெளிவாக அறிவிக்கிறார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். தன்னுடைய பெற்றவர், தான் பெற்றெடுத்த பிள்ளைகள், இன்னும் பிற மக்கள், அவர்களை விடவும் நான் பிரியமானவனாக ஆகும் வரை உங்களில் எவரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதைவிட ஒருபடி அதிகமாக அல்லாஹு தஆலா அருள்வான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி மோமின்களுக்கு அவருடைய உயிரைக்கான பெரிது என்று கூறுவான். நாம் நம்முடைய உயிரை விட அவர்களை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ தன் தாயை விட, தந்தையை விட, தன் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, பிற அனைத்து மக்களை விட நான் அதிகமாக நேசிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள்.
உண்மையில் நாம் அவர்களை நேசிக்கிறோமா என்ற ஒரு சின்ன ஆத்ம பரிசோதனை. உண்மையில் நாம் அவர்களை நேசிக்கிறோமா? கணியத்திற்குரியவர்களே, உதாரணத்திற்கு சொல்கிறேன், நம்முடைய தந்தை இறந்து விட்டார். அவர் இறந்து விட்டார் என்றால் அவருக்கு நாம் 1வது பாத்தியா ஓதுவோம், ஒரு வருஷத்துல பாத்தியா ஓதுவோம். 2வது வருஷம் நினைத்து பார்ப்போமா, பாத்தியா ஓதுவோமா, பாத்தியாவது ஓதுவோமா? இருக்காது. 3வது வருஷம், 4வது வருஷம், 5வது வருஷம், 6வது வருஷம், யாரா இருந்தாலும் சரி, ஒரு 10 வருஷத்துக்கு மேல அவர்களை நினைவு வைத்திருக்கிறார்கள் என்பது அதிசயமான ஒன்று. எவ்வளவு பெரிய நேசராக இருந்தாலும் சரி, ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நீ யாரோ நான் யாரோ, இதுதான் உண்மையான நிலை. ஆனால் அண்ணனே பெருமானே இந்த உலகத்திலிருந்து பிரிந்து சென்று 14 நூற்றாண்டுகளாகிவிட்டது. இன்றும் உங்களை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னை பெற்றவனை, என்னை வளர்த்தவனை, என்னை ஆளாக்கினவனை எவனையும் நான் 10 ஆண்டுகளுக்கு மேல நினைவு வைக்கவில்லை. ஆனால் உங்களை மட்டும்தான் 14 நூற்றாண்டுகள் கழிந்தும் கூட இன்றும் நாங்கள் நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணனே பெருமானே, உங்களை எங்களால் மறக்க முடியுமா? நீங்கள் எங்கள் உயிர் அல்லவா? உங்களை எங்களால் மறக்க முடியுமா? நீங்கள் எங்கள் உயிர் அல்லவா? ஒரு நாள் ஒன்றுக்கு பாங்கிலே 2 தடவை அவர்கள் பெயரை சொல்கிறோம். ஒரு பாங்கிலே 2 தடவை பெயரை சொல்கிறோம். 5 வேளைக்கு 10 தடவை பெயரை சொல்கிறோம். யாராவது ஒருவர் தன்னுடைய தந்தையை 10 தடவை நினைத்து பார்த்திருப்பாரா ஒரு காலத்திற்கு? நாள் தவறாமல் உங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அதன் பிறகு இக்காமத்திலே அதுவும் 10 தடவைகள் நாங்கள் நினைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு 18 அறிஞர்கள் சேர்ந்து ஒரு ஆய்வை நடத்தினார்கள். எகிப்து, சிரியா நாட்டைச் சேர்ந்த 18 அறிஞர்கள் ஆய்வு நடத்தினார்கள். அந்த ஆய்விலே 45 பள்ளிவாசல்கள் உலகத்தில் இருப்பதாக கணக்கெடுக்கிறார்கள். 45 லட்சம் பள்ளிகள், 45 லட்சம் பள்ளிகள் உலகத்தில் இருப்பதாக கணக்கெடுக்கிறார்கள். இந்த 45 லட்சம் பள்ளிகளையும் பாங்கு கட்டாயமாக சொல்லப்படுகிறது. தொழுகையை மறந்தாலோ மறப்போமை தவிர பாங்கு சொல்ல மறக்க மாட்டோம். பாங்கு சொல்லாமல் இருந்தால் மோதினாரை சும்மா விட மாட்டோம். பாங்கு சொல்ல மறக்க மாட்டோம். பாங்கு சொல்லாமல் இருந்தால் மோதினாரை சும்மா விட மாட்டோம். ஆக 45 லட்சம் பள்ளிவாசல்களையும் பாங்கு சொல்லப்படுகிறது. மொத்தம் 4.5 கோடி தடவை பெருமானாருடைய பெயரில் உலகமெல்லாம் உச்சரிக்கப்படுகிறது. 4.5 கோடி தடவை. கணக்கெடுத்து பார்க்கிற பொழுது ஒரு நொடிக்கு 512 தடவை நினைக்கப்படுகிறது. அண்ணலே பெருமானே, வேறு யார் இவ்வாறு நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? 512 தடவைகள் நாம் மறக்கவில்லை, கட்டாயமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று நினைவுக்கு வருகிறது. அபு அனிசன் சீனா மருத்துவ மேதை, மருத்துவ தந்தை, மருத்துவத்தை கண்டுபிடித்தவர் அபு அலி சீனா. அபிசன்னா என்பதாக அவருடைய பெயரை ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இந்த அபு அலி சீனா தன்னுடைய சீடருடன் பல நாடுகள் பிரயாணம் செய்கிறார்கள். அப்போது அவர்கள் இடையிலேயே சில கருத்துக்களை சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்வார்கள்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்வார்கள் என்பதாக அவையலி சொன்னா சொல்லுவார். அப்ப மாணவன் கேட்பான், சிஷியன் கேட்பான், இந்த கருத்து நீங்க தானே சொல்றீங்க, நீங்களே சொல்றேன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் ரசூலுல்லாஹ்வை இழுக்கிறீங்க? நீங்களே அதை சொல்வதற்கு தகுதியான ஆராய்ச்சியாளர், அந்த கருத்தை சொல்வதற்கு தகுதியான ஆராய்ச்சியாளர் நீங்கள். அப்படி நீங்க இருக்கும் பொழுது நான் சொல்கிறேன் என்று சொல்ல வேண்டியதுதானே, ஏன் நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்பதாக சொல்கிறீர்கள் என்று மாணவன் தன்னுடைய ஆட்சேபனையை கேட்கிறான். அபூ அலி சிராத் சொன்னார்கள், அப்படியா சொல்கிறாய், வா நான் உனக்கு காட்டுகிறேன் என்று சொன்னார். இஸ்கந்தரியா என்ற ஒரு நாட்டுக்கு போனார். கடுமையான குளிர், தூங்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மாணவனை அழைத்து, எப்பா ரொம்ப தூக்கமா இருக்கு, காலையில நான் ஃபஜ்ருக்கு எழுந்திருச்சு உதவி செய்யணும், அதனால நான் எழுந்திருப்பதற்கு நீ 10 நிமிடங்களுக்கு முன்னால் எழுந்திருச்சு விறகு கொட்டுகளை பொறுக்கி நீ சுடுதண்ணி வைத்துட்டா என்று சொன்னார். அது என்ன செய்துடுவேன் என்பதாக அந்த சிஷ்யர் கூறுகிறார். காலையில உங்களுக்கு வெண்ணி வச்சு தர்றேன் என்பதாக சொன்னார். சொல்லிவிட்டு நல்லா குரட்டை விட்டு தூங்கி விட்டார். அவையிலே சொன்னாதான் எழுப்பினாங்க, தம்பி நான் உன்னை வெண்ணி வைக்க சொன்னா இல்லையா? ஆமா 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 என்று விட்டாவே உண்மையில்தான், எப்படியோ நான் தவறிட்டேன். பாத்தியா இந்த இஸ்கந்தரியாவில எங்கோ சத்தம் கேட்குதா? ஆமா கேட்குது. என்ன கேட்குது? பாங்கு சத்தம் கேட்கிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற பாங்கு சத்தம் கேட்கிறது. இந்த பாங்கு சட்டம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு நாளாயிருக்கு? 1400 ஆண்டுகள் ஆயிட்டது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நபி சொன்னது, இந்த குளிரிலையும் இந்த பனியிலையும் இந்த கிழவன் சத்தமிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னதை அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் நான் ராத்திரி சொன்னதை நீ காலையில மறந்துட்ட. என் வார்த்தைக்கு என்ன வைத்திருக்கிறது? நான் சொன்னேன் எனக்கு வெண்ணி வேண்டும் என்று உன்னிடத்திலே, அந்த வார்த்தை உன்னை கட்டி எழுப்பவில்லை, உன்னை உசுப்பவில்லை. ஆனால் அதற்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாங்க சொல்ல வேண்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை இன்று இந்த குளிரிலேயும் ஒரு கிழவன் எழுந்திருக்கு, ஒரு உச்சத்தாயிலே அவன் தான் சொல்கிறான் என்றால் அந்த வார்த்தைக்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது. அவனை பிடித்து உதுக்கி எழுப்பி அவனை பாங்கு சொல்ல வைத்திருக்கிறது அல்லவா? அதனால் தான் நான் என் வார்த்தை என்று சொல்ல மாட்டேன், என பவர் கிடையாது. வார்த்தை சொன்னால் அதற்கு பவர் கிடையாது. ஆனால் அதே நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே, ஆனால் அதை அப்படியே அந்த இன்று வரை அது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, என்றும் ஒலித்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணலே பெருமானே, இப்படி நாங்கள் மறக்காமல் ஒரு நொடி ஒன்றுக்கு 512 தடவைகள் உங்கள் பெயரை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமா செய்கிறோம்? யாரோ சொல்லலாம், தொழுகையிலே ஒவ்வொரு ஒரு 2 ரக்காத்து தொழுதால் 4 தடவை உங்கள் பெயரை சொல்கிறோம். தொழுவது அல்லாஹ்வுக்காக. அதனால் தொழுகையிலே 2 ரக்காத் தொழுதால் 4 தடவை உங்கள் பெயரை சொல்கிறோம். 4 ரக்காத்து தொழுதால் 8 தடவை உங்கள் பெயரை சொல்கிறோம். ஆமாம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் என்று அத்தஹிய்யாத் என்ற பேரிலே அந்த உங்க பேரை நாங்கள் உச்சரிக்கிறோம். எங்க அக்கா பேரை உச்சரித்தோமா? எங்க அம்மா பேரை உச்சரித்தோமா? என் அன்பு காவிரி பேரை உச்சரித்தோமா? இல்லை நபி அல்லாஹ், உங்களுக்காக நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு 2 ரக்காத்தையும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது என்று சொல்கிறோம். அதே போன்று அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது என்று சொல்கிறோம். 2 ரக்காத்தில் 4 தடவை என்றால் 4 ரக்காத்திலே 8 தடவை சொல்கிறோம். அது மட்டுமல்லாமல் இடையிலே ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு ஒரு தடவை உங்களை நோக்கி உங்களை முன்னிறுத்தி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று சொல்கிறோம். நாங்கள் சொல்வது உங்கள் காதிலே விழுகிறதே இல்லையோ?
அஸ்ஸலாமு அலைக்கா அய்யுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்ற கையாத்தை ஒவ்வொரு நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கா அய்யுஹன் நபி என்று உங்களை நோக்கித்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் சொல்வது உங்களுடைய காதில் விழுகிறதே, ஆனால் நிச்சயமாக விழும். நீங்கள் பதில் சொல்வீர்களா என்று நாங்கள் காலாழ்த்தி பார்க்கிறோம். உங்களிடமிருந்து ஆணையத்திற்கு பதில் வரவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கா அய்யுஹன் நபியு என்று அழைத்து நாங்கள் சலாம் சொல்லாமல் 2 ரக்காத்தில் கூட உங்களை நாங்கள் விட்டவில்லை. சலாம் சொல்வோம். ஒரு நாளுக்கு எத்தனை சலாம் சொல்வோம் தெரியுமா? நாங்கள் தொடக்கூடிய எத்தனை ரக்காத் சொல்றான்? 17 ரக்காத்து சொல்றான். 4-17 63 தடவைகள் நாங்கள் அதை சொல்கிறோம். யாரை சொல்லலாம்? உங்களையா நாங்கள் மறப்போம்? உங்களை எங்கள் மறக்க இயலுமா? அன்புக்குரிய நாயகமே, அது மட்டுமல்ல, நாங்கள் தொழுகை முடிந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம் என்று கையை ஏந்துவோமையானால் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் புதுவுனி அஸ்தஜிப் லக்கும், எது வேண்டாலும் என்கிட்ட கேளுங்க என்று சொல்லியிருக்கிறான். எனவே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்க துவங்குவோமையானால் அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் என்றோ, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் என்றோ ஒரு தடவையாவது நாங்கள் துஆ செய்யும் பொழுது ஸலாத் உங்கள் பேரை சொல்லாமல் இருந்ததில்லை. துஆ செய்யும் பொழுதும் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சொல்கிறோம். துஆ முடிக்கும் பொழுதும் ஒரு தடவை சொல்கிறோம். துஆ ஓதினாலும் கூட அல்லாஹ்வுக்கு கேட்கக்கூடிய பிரார்த்தனையை கேட்டாலும் கூட உங்களைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன துஆ மௌகூஃபுன் பைன ஸமாஇ வல் அர்த் வலா யஸாது மின் ஷைஇன் ஹத்தா துஸல்லி அலா நபியிக. திருமதியிலே வந்திருக்கக்கூடிய ஒரு ரிவாயத் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்ததாக இங்கே பார்க்க முடியாது. அவர்கள் அறிவித்த 1-2 ஹதீஸ்களில் இது ஒன்று. இன்ன துஆ மௌகூஃபுன் பைன ஸமாஇ வல் அர்த், வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே துஆ மௌகூஃபாக இருக்கிறது. வலா யஸாது மின்ஹு ஷைஇன், அந்த துஆ மேலே செல்லாது. ஹத்தா துஸல்லி அலா நபியிக, உன் நபியின் மீது ஸலவாத் சொல்லாத வரை சேராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ஹஜ்ரத் உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆம், அதை நாங்கள் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு துஆவின் பொழுதும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று உங்கள் பெயரை சொல்கிறோம். முடித்த பொழுது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது வ அலைஹி வஸல்லம் என்பதாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அண்ணலே பெருமானே, அது மட்டுமா? நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் உங்களை நினைவில் கொள்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? காலையிலே கண் விழித்தோம். கண் விழிக்கும் பொழுதே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ துஆ ஓத சொல்வார்களே, அது என்ன என்று நினைத்து பார்க்கிறோம். ஆமா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமதனா வ இலைஹி நஷூர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லத் தெரிவித்தார்கள் அல்லவா? எனவே நாம் அதை சொல்வோம் என்று அங்கே பெருமானார் உங்களை பற்றி நாங்கள் நினைவு கூறுகிறோம். கண் விழித்தோம். அதன் பிறகு நாங்கள் முகத்தை கழுவுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹல்கி, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுல்கி கமா ஹஸ்ஸன்த ஹல்கி. யா அல்லாஹ், என்னுடைய புற அழகை அழகாக்கியதை கொண்டு என் அந்தரங்க அழகையும் அழகாக்குவாயாக என்று நாங்கள் துஆ கேட்கும் பொழுது உங்களை நினைத்துத்தான் நீங்கள் சொல்லித் தருவீர்களே என்று நாங்கள் அந்த நேரத்திலே உங்களை நினைவு கூறுகிறோம். அதன் பிறகு பாத்ரூமுக்கு செல்வோமேயானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோ துஆ ஓதிக்கின்றார்களே, அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான், அல்லாஹும்ம அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி, அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி என்று பெருமானார் ஓதுகிறார்களே, நாம் ஓதுவோம். அப்போ எங்களுக்கு உங்களுடைய நினைவு வந்து கொண்டிருக்கிறது. வெளியிலே வந்த பொழுது விட்டது. அப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்வார்களே, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதுஹப அன்னில் அதா வ ஆஃபானி என்று சொல்வார்களே என்று அப்பொழுதும் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். செருப்பு அணிகிற நேரத்தில் கூட எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கால்தானே முதலில் அணிவித்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் செருப்பு அணிகிறோம். ஆனால் நீங்கள் சொன்னதை எங்களுக்கு நினைவு கொள்வது உங்களை நாங்கள் மறக்க முடியுமா? யாரை போலெல்லாம் செருப்பு அணியும் பொழுதும் தலை வாரும் பொழுதும் தலையை சீவுகிற நேரத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கட்டில் ஆரம்பித்து சொல்வார்கள். எனவே வலது கட்டில் தலை செய்வோம் என்று சொல்வோம்.
தண்ணீரை அள்ளி தலையிலே ஊற்றுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே தலையிலே 3 தடவை ஊற்றச் செல்வார்களே. எனவே நாமும் அப்படி ஊற்றுவோம். அங்கேயும் பெருமானாரே உங்களைத்தான் நாங்கள் நினைவு கூறுகிறோம். சாப்பிடுவதற்காக உட்கார்ந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ துஆ செய்து சொல்வார்களே, பிஸ்மில்லாஹ் சொல்லாம சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள். பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்துல்லாஹ் என்று சொல்லுவோம். சாப்பிட்டு முடித்த உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன் என்று சொல்லுவார்களே, அப்படி நாம் சொல்வோம் என்பதாக சொல்லுவோம். சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உங்களை மறந்தோமா? சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுதா உங்களை மறந்தோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு என்று இடையிடையே சொல்வார்களே, நாமும் அதை சொல்வோம் என்று இப்படியாக எங்களுடைய எல்லா செயல்களையும் நீங்கள் என்ன சொன்னீர்கள், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், நீங்கள் எப்படி இருந்தீர்கள், நீ எப்படி இருந்தீர்கள், எப்படி தாடி இருந்தீர்கள், எப்படி தலையை மறைத்தீர்கள், எப்படி தாடி வைத்தீர்கள், எப்படி தாரணியை அணிவீர்கள், இவையெல்லாம் ஒவ்வொன்றிலையும் உங்களை நாங்கள் நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். உங்களை பற்றி அல்லாஹ் கூட சொல்வான், உம்முடைய பெயரை நான் ரொம்ப உயர்த்தி விட்டேன் என்று சொல்வானே, அதை கொண்டு பல நூறு தடவைகள் ஒவ்வொரு நேரத்திலையும் உங்களை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாமா அபுல் ஹசன் அலி ஷாபிலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மகான் இருந்தார். அவர் சொல்லுவார், ஒரு நிமிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் மறந்து விட்டால் என்னை இஸ்லாத்தை விட்டு வெளியாகிவிட்டேன் என்று நீங்கள் தீர்ப்பு செய்து வெட்டலாம் என்று சொல்கிறார். ஒரு நொடி பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மறந்து விட்டால் என்னை முஸ்லிம் இல்லை என்று சொல்லி நீங்கள் கழுத்தை வெட்டலாம் என்று சொல்வார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றால், எப்படி அவர்களை மறக்க முடியும்? நம்முடைய ஒவ்வொன்றிலையும் அவர்கள் ஊடுருவி வருகிறார்களே, அவர்களை நினைத்துத்தானே ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டியிருக்கிறது. உண்டாலும் உறங்கினாலும் உடுக்கினாலும், வெளியிலே சென்றாலும் உள்ளே சென்றாலும், பள்ளிவாசலுக்கு சென்றாலும் வெளியிலே சென்றாலும், தொழுதாலும் எல்லாம் நடத்தி அவர்களை நினைக்கும் பொழுது நினைக்காமல் எப்படி இருக்க முடியும்? நினைக்காமல் இருக்கிற வேலை ஏது? நினைக்காமல் இருக்கக்கூடிய வேலை அப்படி ஒன்று இருக்குமானால் நான் முஸ்லிம் அல்ல என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு அருமை நாயகனே உங்களை நாங்கள் நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். அண்ணலே பெருமானே, உங்களை நினைத்து நாங்கள் எத்தனை ஸலவாத்துல் ஓதிக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டும் என்று எத்தனை ஆயிரக்கணக்கான ஸலவாத்துகளை ஓதி அந்த ஸலவாத்தின் மூலமாக நீங்கள் காண கிடைத்தீர்களா என்று பார்க்கிறோம். கனவெல்லாம் நினைவாக நீங்கள் வருவீர்கள் என்று எண்ணிப்படுத்துகிறேன், ஆனால் வரவில்லை. வருவீர்கள் என்று எண்ணிப்படுத்துகிறேன், வரவில்லை. வருவீர்கள் என்று எண்ணிப்படுத்துகிறேன், வரவில்லை. யா நபி அல்லாஹ், உங்களுடைய வருகை எங்களுக்கு இல்லை, ஆனால் உங்களை நாங்கள் நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். சரி, கடைசியில் மன்னரையில் தான் பார்க்க வேண்டும் போல் தெரிகிறது என்ற நிராசைக்கு நாங்கள் வந்துவிட்டோம். மன்னரையில் தான் போய் பார்க்க வேண்டும் என்ற நிராசைக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நீங்கள் வஃபாத்தாகக்கூடிய நேரத்திலே உங்களிடத்தில் வந்தார்கள். அப்போது நீங்கள் ஒரு செய்தியை தாழ்வே சொன்னீர்கள். சொன்னவுடன் அவர்கள் அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். தன்னுடைய மகளுடைய அழுகையை காண சகிக்காத தாங்கள் திரும்பவும் அவர்களை அழைத்து காதிலே ஒரு செய்தியை சொன்னீர்கள். சொன்னவுடன் அந்த அம்மா சிரித்து விட்டார்கள். பக்கத்தில் இருப்பவர்களுக்கு என்ன அதிசயமாக இருக்கிறது, அம்மாவும் அத்தாவும் பேசுறது. முதல்ல அழுகுது அந்த அம்மா, இரண்டாவது சிரிக்கிறது. என்ன காரணம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அழைத்து கேட்கிறார்கள். அப்போது அன்னை பாத்திமா சொன்னார்கள், முதலிலே அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு நான் இறந்துருவோமா என்று சொன்னார். இறந்துருமா என்று சொன்ன உடனே என்ற தந்தை இல்லாத உலகம் எனக்கு எப்படி கழிய போகிறது? தந்தை இல்லாமல் நான் எப்படி உயிரோடு இருப்பேன்? தந்தை இல்லாமல் என்னால் எப்படி வாழ முடியும் என்று நினைத்து நான் தேடி அழ ஆரம்பித்தேன். சிறிது நேரம் கழித்து என்னை கூப்பிட்டு, கவலைப்படாதம்மா, சீக்கிரம் நீ என்னை வந்து பார்த்துக்குவ, சீக்கிரம் நீ ஒரு 6 மாதத்துக்குள்ளே என்னை வந்து பார்த்துருவேன் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே எனக்கு திருப்பி போட்டுருக்கேன். போகட்டுமே, நான் தான் சீக்கிரமா போய் பார்க்க போறேனே,
போகட்டுமே, இதனாலதான் சீக்கிரமா வந்து பார்க்க போனேன் என்று ஒரு எண்ணம் ஏக்கம் எனக்கு ஏற்பட்டது. அதனால் நான் சிரித்து விட்டேன் சொன்னார்களே, அதுபோன்று நாங்கள் இப்பொழுது சிரித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் உங்களை பார்க்க முடியவில்லை, செலவாற்றில் ஓதி பார்த்தோம், கனவில் கூட உங்களை வர முடியவில்லை. எனவே சீக்கிரமா நாம் மரணம் அடைந்து விட்டால் மரணத்தில் முதல் காட்சியாக தங்கள் தான் காட்சி தருவீர்கள். ஹஜ்ரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கூடிய ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மண்ணறையிலே ஒரு மனிதன் வைக்கப்பட்ட பிறகு அவனிடத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்வி, மர்ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார், ஒமன் நபியுக்க, ஒமா தீனுக்க, 3 கேள்விகள் கேட்கப்படும். கேட்டு முடித்ததற்கு பிறகு இந்த மனிதர் யார், இந்த மனிதர் யார் என்பதாக கேட்பார்கள். இந்த மனிதர் யார் என்று கேட்கிற பொழுது, எந்த மனிதர் என்று அந்த மன்னரிலே வைக்கப்பட்டிருக்கிறது, நாம் தானே வைக்கப்பட்டிருக்கிறோம். கேள்வி கேட்கக்கூடிய முன்கர் நக்கீர் தானே இங்கே இருக்கிறார், வேறு யார் மனிதர் இங்கே வந்தார் என்று தெரிந்து பார்த்த பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய அருள் மூலம் அங்கே காட்சி தருகிறது. இவர்களைத்தான் நான் பார்ப்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருந்தேன், இப்பொழுதுதானே இவர்களை காண கிடைத்திருக்கிறது என்று மகிழ்ச்சியிலே ஆனந்தத்திலே அதான் நபியினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜானா பில் பையினாத்தி வல் ஹுதா என்பதாக மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு நாங்கள் செல்ல இருக்கிறோம். ஆமாம் நாயகனே, உலகத்திலே உங்களை பார்க்க முடியவில்லை, எனவே சீக்கிரம் மரணம் வந்து விடட்டும், மரணத்திலேயாவது நீ சீக்கிரமாக பெருமானாரை போய் பார்க்க வேண்டும். பாத்திமா நாயம் சொன்னார்கள் அல்லவா, பாத்திமா நாயம் சொன்னார்களா, சீக்கிரம் எங்காத்தான் நான் பார்த்துருவேன் என்று அவர்கள் சொன்னதை போன்று நாம் மரணத்திலாவது பெருமானாரை நாம் சீக்கிரம் பார்க்கலாம் என்ற ஏக்கத்திலே நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார சொல்லலாம், உங்களை பார்ப்பதிலே நாங்கள் அவ்வளவு அக்கறையாக இருக்கிறோம். மரணத்தில் மட்டுமா, மறு உலகத்திலே எழுப்பப்படும் பொழுது புதிய ஜென்மம் நாம் படைத்து புதிய ஜென்மமாக காட்சி தருகிற பொழுது அத்தாவும் ஓடிவிட்டான், அம்மாவும் ஓடிவிட்டான், அண்ணனும் ஓடிவிட்டான், தம்பியும் ஓடிவிட்டான், எல்லாரும் ஓடிவிட்டார்கள். என்னை சுற்றி இருந்தவரெல்லாம் ஓடிவிட்டார்கள். நண்பனும் இல்லை, பகமையனும் இல்லை, அத்தாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, அறிமுகமானவனும் இல்லை, அறிமுகம் இல்லாதவன் எல்லாமே என்னை விட்டு ஓடிவிட்டார்கள். அந்த நேரத்தில் நான் உங்களைத்தான் தேடுவேன். யார சொல்லலாம், அப்போது உங்களைத்தான் தேடுவேன். உலகத்திலும் உங்களைத்தான் தேடிக் கொண்டிருந்தோம், மறு உலகத்திலும் உங்களைத்தான் தேடுவேன். உங்களைத்தான் நாங்கள் தேடுவோம். தேடி நான் எங்க போய் என் நாயத்தை பிடிப்பேன், எங்கே போய் என் நாயத்தை கண்டுபிடிப்பேன். கோடான கோடி மக்கள் இருக்கிறார்களே, உலகம் தோன்றியதிலிருந்து அடையும் வரை உள்ள அத்தனை மக்களும் இங்கே ஒன்றாயிருக்கிற பொழுது அவர்களை நான் எங்கே சென்று பார்ப்பேன், எங்கே சென்று பார்ப்பேன் என்று எண்ணுகிற பொழுது நீங்கள் சொன்ன ஒரு பொன்மணி நினைவுக்கு வருகிறது. என்னை நீங்கள் ஹவுதுல் கௌசரிலே வந்து தேடுங்கள், ஹவுதுல் கௌசரிலே வந்து தேடுங்கள். ஹவுதுல் கௌசர் என்ற ஒரு பெரிய குளம் இருக்கிறது, அந்த ஹவுதுக்கு நீ வந்துச்சுன்னா என்னை பார்த்துக்கலாம் என்று நீங்கள் சொன்னது நினைவுக்கு வருகிறது. அந்த கியாமத்து நாளையிலே கோடிக்கணக்கான மக்கள் சந்திக்கக்கூடிய இடத்திலே ஓடோடி வருகிறோம், உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்ப்பதற்காக. ஆமாம், நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள், நீ எப்படி இருந்தாலும் உனக்கு சிபாரிசை நான் இருக்கிறேன், நீ எப்படி இருந்தாலும் உனக்கு சிபாரிசை நான் இருக்கிறேன். அல்லாஹ் உன்னை மன்னித்தானோ மன்னிக்க மாட்டானோ, ஆனால் அவன் உன்னை கணக்கு தீர்ப்பதற்காண்டி தயாரா இருக்கிற நேரத்திலே கவலைப்படாது, நீ எப்படி இருந்தாலும் வா, என்னென்ன கைவை தேடு, நான் உனக்கு தருகிறேன் என்று சபாத்தில் அகலை சபாரின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்துகள், என்னுடைய சபாரிகளின் உம்மத்துகளில் யார் பெரும்பாம் செய்வர்களுக்கெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நினைவுக்கு வந்தது. எனவே என் நாயகத்தை தேடி ஓடுகிறேன். யார சொல்லா, உங்களுடைய முந்தானையை பிடித்து எனக்கு அவள் சிபாரிசு செய்யுங்கள் என்று சொன்ன பிறகு நீங்கள் எல்லாவிடத்தில் எனக்கு அவளை சிபாரிசு செய்கிறீர்கள். அப்பொழுதுதான் எனக்கு உங்களுடைய அன்பும் உங்களுடைய பாசம் தெரிகிறது. அதுவரை நாங்கள் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த ஹவுதுல் கௌசரிலே உங்களை பார்க்கிற பொழுது, ஹவுதுல் கௌசரிலே எங்களை நாங்கள் பார்க்க எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களையா நாங்கள் மறப்போம்? உயிர் போவதற்கு முன்னால் அந்த அண்ணனுடைய தர்பாரிலே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல வேண்டும் என்று எத்தனை பேர் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? கண்கொடி வேண்டுமே அந்த காபாவை காணாமல் யாருலா என் காலை மூத்தாக்கி விடாதே,
கண்மணி நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவிலே சென்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று ஒரு தடவையாவது நான் சொல்ல வேண்டும். நீங்கள் என்னை கட்சி தரவில்லையானாலும் நான் உங்களை மறுக்கண் முன்னால் நிறுத்திக் கொண்டு அஸ்ஸலாமு அலைக்க என்று சொல்ல வேண்டும் என்று எத்தனை பேர் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நாங்களா மறந்து விட்டோம், உங்களை நாங்களா மறந்து விட்டோம். இல்லை, மறக்கவில்லை யா ரசூலல்லாஹ், மறக்கவில்லை. ஒவ்வொரு ஏழையும் பணக்காரனும் இரண்டரக்காவது தோழர்கள் எல்லாம் அழுது கேட்கிறான், யா அல்லாஹ் தனக்கு கண்கோடி வேண்டுமே அந்த காபாவை தருவிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. கண்மணி நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவிலே ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று உயர்வதற்கு முன்னால் தான் சொல்ல வேண்டும் என்று போறவன் தான் போகாதவன் தான் ஆசைப்படுகிறார் என்றால் போனவனும் திரும்ப திரும்ப ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். போகாதவன் தான், ஹஜ்ஜுக்கு போகாதவன் தான், ரவுலாவுக்கு போகாதவன் தான், உம்ராவுக்கு போகாதவன் தான் ரசூலுல்லாஹை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்றால் போனவனும் திரும்ப திரும்ப போக வேண்டும், திரும்ப ரவுலாவுக்கு போகணும், திரும்ப சொல்லணும், திரும்ப உங்களை பார்க்கணும், உங்களிடம் செல்ல என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறதை நாங்களா உங்களை மறந்திருக்கிறோம். இல்லை யார சொல்ல, உங்களை நாங்கள் மறக்கவே இல்லை. நீங்கள் என்னுடைய உயிர், உங்களை எங்களால் மறக்க முடியாது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை, மனிதனுடைய ஆசா பாசங்கள், இதன் காரணத்தினால் நாங்கள் மாய வலையிலே சிக்கி, இந்த உலகம் என்ற மாயிலே சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அதனால் உங்களை மறப்பதை போன்று நாங்கள் காட்சி தருகிறோமே தவிர எங்களுடைய இதயத்திலே என்றும் நீங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அந்த தீ நம்முடைய உள்ளத்திலே தகத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு செல்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது சொந்தக்காரர்களிடத்தில் எல்லாம் சொல்லி செல்வார், நான் மாதிரி ஹஜ்ஜுக்கு போறேன் என்று சொல்லுவார். சொல்லும் பொழுது எல்லா சொந்தக்காரர்களும் தவறாமல் காபாவுக்கு போனா எனக்கான துவா செய்யுங்க என்று ஒரு துவாவை சொல்வார். சந்திக்கக்கூடிய அத்தனை பேர்களும் காபாவுக்கு போனால் என்னுடைய இந்த துவாவை செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? கண்மணி நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவிற்கு அந்த அடியாருடைய ஸலாத்தை சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிடுவான். எல்லோருமே சொல்லிவிடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அவன் முரடனாக இருந்தாலும் சரி, போக்கடியாக இருந்தாலும் சரி, அப்பாவியாக இருந்தாலும் சரி, அந்த இரண்டாவது வார்த்தை காபாவிலே போய் எனக்காக துவா கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது வார்த்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவிலே எனக்கான சலாம் சொல்லுங்கள் என்று சொல்வான். சொல்லுகிற பொழுது அவன் கண்ணை பார்த்தால் கண்வெளி பிதுக்கி நிற்கும். யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, முரடனோ மிகப்பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் சரி, ரவுலாவிலே சென்று என் சலாம் சொல்லு என்று சொல்லுகிற பொழுது அந்த கண்ணிலே நீர் ஏன் கோர்க்கிறது? அந்த நீர் என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது உள்ள பாசம். உண்மையிலேயே நாங்கள் உங்கள் மீது பாசமாக இருக்கிறோம். ஆனால் மாய வலையிலே சிக்கிக் கொண்டு, இந்த உலகம் என்று மாயிலே நாங்கள் சிக்கிக் கொண்டு தவிக்கிறோம் என்றாலும் கூட உங்களை நாங்கள் மறக்கவில்லை. நெஞ்சுக்குள் நெஞ்சாக உங்களை வைத்திருக்கிறோம். உயிரிலும் மேலாக உங்களை நினைக்கிறோம். என் தந்தையை விட, என் பிள்ளைகளை விட, என் மக்களை விட நாங்கள் உங்களைத்தான் நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யுங்கள், ஷஃபாத் செய்யுங்கள் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.